அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 1 தேதி, வைகாசி மாதம் 19ஆம் தேதி. வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷனுங்கிற பட்டனை அழுத்திங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்கு போய்டுவோம். நேற்று ஒரு 4 மணிக்கு மேலே மத்திய தமிழகம், அதாவது திருச்சி, மணப்பாறை, இந்த மாதிரி ஊர்லலாம் கடுமையான மழை கிட்டத்தட்ட விடிய விடிய பெஞ்சிருக்கு. அதனுடைய எவ்வளோ பெஞ்சுதுங்கிறது லிஸ்ட் இனிமேல் தான் வரும். அது நிச்சயமாக நல்ல மழை பெஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மழை தான் அது மத்திய மாவட்டங்களில். அதாவது மேலடுக்கு சுழற்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ரைட்டுங்களா? அது இப்போ பேஞ்சு அப்படியே இதில் காற்றில் 2 சுழற்சியும் நகர காற்றில் திசையிலையும் மாறுபாடு இருக்கும், வேகத்துலேயும் மாறுபாடு இருக்கும். அதனால் நிச்சயம் நமக்கு மழை கிடைக்கும். ரைட்டு. இது 2ஆம் தேதி இசிஎம்எஃபோட மேப்பு, ரெயின் தெண்டர் மேப்பு. இதில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக தமிழகம் முழுவதுமே நாளைக்கு 2ஆம் தேதினா ரொம்ப நாள் இல்லை, நாளைக்கு நிச்சயமாக மழை பெய்ய போகுது. அதை எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தூறல் சாரலும் நம்ம டெல்டா மாவட்டங்கள் கரையோரங்கள் வரைக்கும் எட்டுது அப்படிங்கிறது மேப்பு சொல்லுது. இதில் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்க போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நிச்சயமாக நடக்கும். அதாவது ரொம்ப பெருசாக இல்லாட்டையும் நிச்சயமாக மழை பெய்ய போகுதுங்கிறது ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அக்யூரேசி நிச்சயமாக இருக்கும், அதனுடைய துல்லியம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். ரைட்டு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இன்றைக்கி மழை அதாவது காற்றில் திசை வேக மாறுபாடு ஏற்பட்டுச்சுனாலே நிச்சயமாக மழை பெய்யும். அதனால் டெல்டா கரையோர மாவட்டங்களுக்கு நிச்சயமாக மழை பெய்யும். அதாவது கேரளாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, கர்நாடகாவில் கடுமையான மழை பெய்ய போகுது, பேஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10-12 நாளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடுமையான மழை பெய்யுது. நீர்பிடிப்பு பகுதிகளில் அந்த மழை நீர் கர்நாடக அணைகளை நிரம்பி உபரி நீர் அவங்க திறந்தெல்லாம் விட வேணாம். அதை நம்மளை தமிழ்நாட்டை வடிகாலை தான் நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது சிலருக்கு வடிகால், சிலருக்கு பாசனக்கால், அந்த மாதிரி ஆகிடுச்சு. நமக்கு உரிமையெல்லாம் சும்மா வாயால் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். அந்த வடிகால் தண்ணி நமக்கு ஒரு பாசன தண்ணியாக நமக்கு அது வரும். அது நான் ஏற்கனவே சொன்னது தான், கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நிச்சயமாக இது லானினா வருஷம், நெகட்டிவ் ஐவடி வந்துடுச்சு. நிச்சயமாக ஒரு நல்ல மழை பெய்ய போகுது. அதனால் குறுவைக்கு கொஞ்சம் பின்னாடி தண்ணி திறந்து விட்டாலும், அதாவது அந்த தண்ணியை மட்டுமே நம்பி இருக்கிற ஊர் இருக்குது. திருவாரூர் மாவட்டம், இதெல்லாம் ரொம்ப இந்த தண்ணியை நாகப்பட்டினம் மாவட்டம், இதெல்லாம் கடைக்கோடி மாவட்டங்கள்லாம், அதாவது இந்த தண்ணியை மட்டுமே நம்பியிருக்கு. ஏன்னா அங்கே போர் போட முடியாது, அங்கெல்லாம் உப்பு தண்ணி. அதனால் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் ஒரு குருவை பண்ணுறதுக்கு. சரி, இந்த விஷயம் இப்படியே இருக்கிறப்ப, ஆனால் இப்போ என்ன நம்ம சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழை இப்போ தென்மேற்கு பருவமழை காலத்தில் நம்ம மழை மறைவு பிரதேசம் இருந்தாலும் நமக்கு மழை பெய்ய போகுது. அதுக்கு காரணம் 2 மேலடுக்கு சுழற்சி. அதாவது தென்மேற்கு பருவமழை அது பாட்டுக்கு அந்த குளிர்ந்த காற்று வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மேலடுக்கு சுழற்சியால் கிழக்கிலேருந்து வர்ற காற்று அதை மோதி நமக்கு அந்த குளிர்காற்றை குளிர்விச்சு நமக்கு மழை தரப்போகுது. அது கடலோர மாவட்டங்களில் எப்பொழுதுமே நடக்காது. அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, தெற்கு காற்று உள்ளே நுழைஞ்சிரும். உள்ளே நுழைஞ்சி வடக்கா நுழையும். அதாவது வேதாரண்யம் முனையில் நுழைஞ்சி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேக உற்பத்தியை அங்கே தடுத்துடும். ஆனால் இந்த முறை இந்த காற்று சுழற்சியால் கொஞ்சம் வேக மாறுபாடு காற்றில் ஏற்பட்டு, காற்று கொஞ்சம் கிழக்கிலேருந்து மேற்கு இந்த மேற்கு காற்றுலேயும் கொஞ்சம் வேகம் அதிகரித்து, இந்த காற்று வேகம் குறைந்து இந்த இடத்துல நம்ம கடற்கரை ஓரங்களில் காற்று குவிதலை ஏற்படுத்தி மழை பெய்ய போகுது அப்படிங்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வரேன். அதனால் மழை இருக்குது. டெல்டா கரையோரங்களில் மழை இல்லைங்கிறத மட்டும் நினச்சிக்காதீங்க. மழை இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் இப்போ என்ன மாதிரி 3ஆம் போகம் அறுவடை பண்ணுறவங்க, இந்த வைக்க எடுக்கிறவங்க, அதெல்லாம் சுதாரித்து இன்றைக்குள்ளே மதியத்துக்குள்ளே எடுத்துங்க. ஏன்னா இதை பாருங்கள், 1ஆம் தேதியெலாம் லேசாக தான் இருக்குது. மத்திய மாவட்டங்கள்லாம் ரெகுலர் மழை 3 நாள். அதுக்கப்புறம் 4-5க்கு அப்புறம் ஒரு சுழற்சி ஒன்று வருது. 5ஆம் தேதியிலேருந்து திரும்பி மழைனா ஒரு நல்ல ஸ்பெல்லே இருக்கும். சென்னைக்கும் மழை கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த சுழற்சி ஆந்திரா கிட்ட போயிடுது. ஆந்திராவில் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல மழை 4, 5, 6, 7 ஆந்திராவில் நல்ல மழை பெய்ய போகுது. அது கர்நாடகா மழை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
அது வந்து அணைகளை நிரப்பும் மழை பெய்ய போகுது. இது 2ஆம் தேதி காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. சுத்தமா அந்த மயிலாட அதாவது டெல்டா, தெற்கு டெல்டா, வடக்கு டெல்டா, கடலூர் வரைக்குமே ஒரு நல்ல மழை இருக்கு. கடற்கரை மாவட்டங்கள்ல எட்டும் அப்படிங்கிறது தான் இப்போது செய்தி. ஏன்னா, தென்மேற்கு பருவமழை காலத்தில கடற்கரை மாவட்டங்கள் எட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால வந்து அதுவரைக்கும் அது எட்டப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ப நம்புவோம். ஆ, பெய்யட்டும் நல்லது. ஏன்னா ரொம்ப வேக்காலங்க. நேத்தெல்லாம் வெயில்லாம் வந்து பெரிய 106, 107 டிகிரி தான். ஆனா, அந்த லோ ப்ரெஷரால பயங்கர வேக்காலம். இப்ப வேர்த்து கொடகொடன்னு ஊத்துது. அதாவது ஜோக் கூட போட்டிருந்தாங்க. "என்னய்யா போய் ஒரே வெயில் அடிக்குது. தண்ணி மொண்டு ஊத்தலான்னு பார்த்தா, ஐய்யய்யோ! கொதிக்குதே!" அப்படிங்கிற மாரி. அதாவது வந்து சொ ஒவ்வொரு வாட்டர் டேங்க்கும் வீட்ல இருக்கிற வாட்டர் டேங்க்கும் சோலார் வாட்டர் ஹீட்டர் மாரி ஆயிடுச்சு. வயல்லயே தண்ணி கால வச்சா கொதிக்குது. அந்த மாரி இருக்கு. சரி. இப்ப விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா, இப்ப மழை இருக்கு. கர்நாடகா அணை நொம்பி ஜூன் 12, 15க்குள்ள மேட்டூருக்கு ஒரு கணிசமான தண்ணி வந்துரும். 90 அடி வந்தா தண்ணி தொறக்கலாம். அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம். அது அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னு தெரியல. ஏன்னா லானினா வருஷம் இந்த வருஷம். லானினா நேட்டிவ் ஐஓடி. அதனால நல்ல மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழையும் கடுமையா இருக்க போது. அதனால வந்து திறக்கலாம். அது வந்து கவர்மெண்ட்டு மெத்த படித்த அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்கலாம் முடிவு பண்ணி வானிலை ஆராய்ச்சி மையத்த நிச்சயமா கேட்கணும். போன வாட்டி மாரி ஏமாந்துறக்கூடாது. எல்னினோ வெர்ஷல தொறந்து தண்ணி இல்லாம போய் பாதி நேரம் பாதி கருகி போய் அந்த மாரி இல்லாம பார்த்துக்கணும். ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மழை இருக்கு. நன்றி, வணக்கம்.